வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பி வெளியிட்டுள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது ரெண்டும் ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஓடிபி வரும். நம்ம அதுக்கு மெயில் வெரிஃபிகேஷன் பண்ணோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணோம். ரெண்டும் பண்ணால் தான் நம்மளுக்கு யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அதற்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடியை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா வேறவங்க மெயில் ஐடி கொடுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிரும் பிரச்சனை. நீங்கள் அது முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சர்டிஃபிகேட் வந்து மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வகையான டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கேட்குறாங்க. அதாவது இது எந்த இதில் நார்மலாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மோட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கேபிக்குள்ளே இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க. ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும்தான் 500 கேபிக்குள்ளார கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்லேயே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே அதாவது சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து 40 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். மீதி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டான 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அடுத்த வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்த யூஜி கன்சால்டேட் ப்ளஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி பிஜி கன்சால்டேட் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் 500 கேபிக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் அதுதான் நீங்கள் உங்கள் நெட்டு செட்டு இல்லை பிஹெச்டி சர்டிஃபிகேட் இதை நான் வச்சுக்கோங்க. இது ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. இது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5th அது எந்த ஸ்பெல் இருந்தாலும் சரி அதுக்குன்னு தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிலனா ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்துலேயே உட்காந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1க்கு 2 டைம் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தாட்டி எடிட் ஆப்ஷன் தரல. அதனால் நீங்கள் எல்லா பர்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அதே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து ஒரு 25 ரூபா வாங்குகிறாங்க ஆன்லைன் பேமெண்ட் போது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணால் அமௌண்ட் அதிகமாகும். அதே மாதிரி அவங்க அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போங்க. நீங்களாக பண்ணுறதா இருந்தால் ஒரு 625 ரூபா எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா 325 ரூபா எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th யூஜி பிஜி இதுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அதை பார்த்து போட்டு வச்சுக்கிங்க தான் டக்குன்னு அங்கே அப்ளை பண்ண முடியும். இல்லைனா அப்ளை பண்ணும்போது சொல்ல முடியும். அங்கே போய் அவங்க டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நீங்களே ப்ரீப்ளான்டாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ப்ரௌசிங் சென்டருக்கு போங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. சப்ஜெக்ட் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே மாதிரி அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர் அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி போடுவீங்க. உங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயசு வந்துடும். அதாவது மேலே ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. அது அப்லோட் பண்ணணும். இல்லைனா ஆதார், பேன், ஓட்டர் ஐடி அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. அப்போ அப்பா பேர்லாம் ஸ்பெல்லிங்கோடு எழுதிட்டு போயிருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே போய் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணது. அடுத்த நேஷ்னாலிட்டி எழுதிக்கங்க. அடுத்த ரிலீஜன் எழுதிக்கங்க. அடுத்த கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பேரில் தான் இருக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் பேரில் இருக்கக்கூடாது. நீங்கள் இது பண்ணி வச்சுருங்க. இந்த டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுருங்க. கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டு, அடுத்து அந்த ஒரு சில இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிருந்தாங்க. அந்த கம்யூனிட்டிலாம் பார்த்துக்குங்க.
அது போடும்போது சரியாக போட்டிருக்கீங்களான்ட்டு. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அதான் டிஃப்ரெண்ட் டேபிள்டு கேட்பாங்க. அது இருந்தால் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம அட்ரஸ் போட்டுங்க. நம்மளுக்கு ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் கொடுங்க. அப்படின்னா தான் வெரிஃபிகேஷனுக்கு அது சரியாக இருக்கும். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து இப்போ என்ன சேம் அட்ரஸாக இருந்தால் சேம் கிளிக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அதுக்கு தனியாக மாற்றிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போடணும். இதை போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ஓசி கேட்கும். என்ஓசி வந்து இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஹெட் இல்லைனா அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்தா போதும். அவங்ககிட்ட என்ஓசி வாங்க தேவையில்ல. அது சிவி கூப்பிடுவாங்க. அந்த டைமில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அடுத்த டிபேர்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபைட் கேட்டிருக்காங்க. அடுத்த 10th டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் சதவீதம் இதை போட்டு வச்சுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கேட்பாங்க. அந்த பர்சன்டேஜ் கேட்கும்போது நீங்கள் போட்டு வச்சுருங்க. அடுத்த ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கான இதுக்கு என்ன போர்டு, லாங்குவேஜு இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இதில் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயர் ஆஃப் பாசிங் மட்டும் தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ அந்த பீரியடு கேட்குறாங்க. அதனால் டிசியில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வச்சுங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பீரியடு கேட்குறாங்க அவங்க. எந்த இது இப்போ படிப்பின் காலம் கேட்டு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் மந்த்து அண்ட் இயர் ஆஃப் பாசிங் மட்டும்தான் கேட்பாங்க. அது நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை வச்சே போட்டுருவோம். ஆனால் இப்போ வந்து பீரியட் கேட்குறாங்க. அதை நோட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்தது யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் அதில் எல்லாமே இருக்கும். அதுலேயும் தேர்ச்சி பெற்று படிப்பின் காலம் கேட்குறாங்க. அந்த படிப்பின் காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஆரம்பித்து எந்த மாதம் எந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு போடுங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வருஷம் இப்போ 3 வருஷம் டிகிரினா 3 வருஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கும். இல்லைனா அது வித்துகளில் போய் மாட்டிக்கும். அதை பார்த்து வச்சுங்க. அதே பிஜிக்கும் அதே மாதிரி தான். அடுத்த நெட்டு டீட்டெயில் கேட்பாங்க. அடுத்த பிஎஸ்டென் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க மட்டும்தான். இல்லைனா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இருந்தால் தான் உங்களுக்கு இதில் இவ்வளோ சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இந்த ஸ்பெல்லு அவங்களே கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. நம்ம என்ன இதில் சீல் வச்சு சைன் போட்டு கொடுக்குறாங்களோ அந்த இதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஹெட் மாஸ்டரா, பிரின்சிபலா, இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சரர் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அது தெளிவாக போட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் சைன் கேட்டிருக்காங்க. அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்த 10th 12th யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் கன்சால்டேட்டு, பிஜி கன்சால்டேட் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் டு ஃபைனல் செமஸ்டர். அடுத்த பிஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் நெட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அல்லது டிசி, லாஸ்ட்டாக எதில் படிச்சிங்களோ அதனால் டிசி அல்லது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். டிசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ராக்ட் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு ஒரு சில இதில் டேஷ் போட்டிருக்க போகிறாங்க. இல்லைனா அந்த திருப்திகரம்னா மோசம்னு போட்டிருப்போம். அது மாதிரி இருந்தால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அந்த பிரின்ஸிபல் மாறி இருந்தாங்கன்னா இப்போ வேறு இதில் போய்ட்டு லாஸ்ட்டு ஸ்டடி கான்ட்ராக்ட் இப்போ இருக்கிற பிரின்ஸிபல்கிட்ட போய் வாங்கிடுங்க. அடுத்த உங்களுக்கு லாஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, லேட்டஸ்ட் கேரக்டர் கேட்பாங்க. இது வந்து 6 மாதத்துக்குள்ளார வாங்கியிருக்கணுங்க. 6 மாதத்துக்கு மேலே வாங்கிடுங்க, நீங்கள் புதுசாக வாங்கிடுங்க. அடுத்து அங்கே ஃபோட்டோ ஐடி கேட்டிருக்கோம்னா ஆதார், ஓட்டர், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா. அடுத்த பிஹெச்டி இருந்ததுனால இவ்வளோ சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. அதனால் பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி ஃபீஸ் கேட்குறாங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே டிக் பண்ணால் தான் அடுத்தது ஃபைனல் சப்மிஷன் கொடுக்க முடியும்.
இதை பார்த்து வச்சுருங்க. இவ்வளோ தாங்க ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது சர்டிஃபிகேட்லாம் 250 கேபிக்குள்ளாரே வச்சுக்கோங்க. ஒரு சிலது 500 கேபிக்கு போகும். அது அங்கே போய் கம்ப்ரஸ் பண்ண தேவையில்ல. இப்போயே எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ 40 கேபி, சைன் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிருங்க. அது ப்ரௌசிங் சார்ஜெலாம் கொடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வசூல் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா 1200 எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்களே அப்ளை பண்ணால் உங்களுக்கு 325 ரூபா அல்லது 625 ரூபா தான் ஃபீஸ் ஆகும். அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. ஃப்ரீ டைமில், அதாவது இப்போ எலெக்ஷன் டியூட்டி பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.